வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஜேஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் நிறைய மாணவர்கள் எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டே செகண்ட் மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு டிஃபிகல்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் நேற்று ஒரு எக்ஸாம் முடிஞ்சது. மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று, ஈவினிங் ஷிஃப்ட் ஒன்று. இன்னைக்கு காலையில் மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிட்டாங்க. ஈவினிங் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்ல எப்படி வந்து பேப்பரோட அனாலிசிஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் இதுதான். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இதையும் தாண்டி நேத்தித்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுக்கும் பொழுது ஈஸியாக உங்களோட மொபைலுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஓவராலாக பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் அப்படின்னே சொல்லாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸில் கொஷின்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கிராவிடேஷன், செமிகண்டக்டர், தெர்மோடைனமிக்ஸ், ரொட்டேஷன்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அதுக்கடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து வேவ் ஆப்டிக்ஸ், இதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட்டேஜ் வந்து கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா பேஸில் இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு கேல்குலேஷன்ஸும் 1 or 2 கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கேல்குலேஷன்ஸ் போடுற மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று மார்னிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக்லேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நேற்று ஈவினிங் ஷிஃப்ட் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலில் வந்து அதிக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்லேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்டிருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நேற்று கம்பேர் பண்ணும்போது இந்த மார்னிங் ஷிஃப்ட் வந்து ஓகே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். அது மட்டும் இல்லாமல் நியர்லி ஒரு 40 minutesலேயே கெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. நிறைய கொஷின்ஸ் வந்து ரியலி உங்களுக்கு வந்து 8 to 9 கொஷின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்சிஆர்டி பேஸில் வரதை தாண்டி கான்செப்டுவல் பேஸில் தான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பயோ மாலிகுல்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் பாண்டிங், அட்டாமிக் மாடல், அதுக்கடுத்து கெமிக்கல் கைனமேட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கேட்டிருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஈஸி டு மாடரேட் அப்படின்னே சொல்லாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜான் செஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தொட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது, ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் லென்த்தியாக இருந்தாலும் கொஸ்டின் ஆன்சர் போட்டோம்னா வந்துச்சு, அதனால செய்யக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜான் செஷனை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இன்டிகிரேஷன்ஸ், கோனிக் செக்ஷன்ஸ், அதுக்கடுத்து ஏரியா அண்டர் த கர்வ், அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸு, வெக்டர் 3D, அதுக்கடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், சர்க்கிள்ஸ், இதுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செக்ஷன் பியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு பிவைக்யூஸ் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பிவைக்யூஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணிட்டு போயிருந்தாவே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிட முடியும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸும் நிறைய இருந்தது. பட் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் போட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக வர மாதிரி இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். ஸோ மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிலவரங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 99.9% உங்களுக்கு 250 to 260 above இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 99.5% வேணும் அப்படின்னா
உங்களுக்கு 220லேருந்து 230 மார்க்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 99%க்கு 190லேருந்து 200 மார்க்ஸும், 98%க்கு 180லேருந்து 170 மார்க்ஸும், அதுக்கடுத்து 97%க்கு 160லேருந்து 150 மார்க்ஸும், 96%க்கு 150லேருந்து 140 மார்க்ஸும், 95%க்கு 130லேருந்து 120 மார்க்ஸும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இனி வரும் காலங்கள்லேயும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ், இன்னும் நிறைய ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க, அதுக்குண்டான ஃபீட்பேக்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அதுக்குண்டான மார்க்ஸ் வெர்சஸ் அனாலிசிஸும் நம்ம கொடுக்க போகிறோம். அதையும் தாண்டி நிறைய ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ், நீட்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்லேயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ தேவைப்படுற மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் மாணவர்களுக்கு போய் சேரும் பொழுது கண்டிப்பா அவங்களும் பார்த்து பயன்படுறதுக்கு நீங்க பண்ற ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.